நாள் நாம் தியானிக்கும்படியாய் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கும் தியானிக்க இருக்கிறோம். பிரதான ஆசாரியன் என்று சொன்னால் யார்? பிரதான ஆசாரியனுடைய சிறப்பு என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே முதல் பிரதான ஆசாரியராக யார் இருந்தார் என்று சொன்னால் ஆரோன். இந்த ஆரோன் மோசேயினுடைய சகோதரனாக இருக்கிறார். ஆரோன் எப்படி மோசேயினுடைய பிரயாணத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும்படியாக அவர் இணைக்கப்பட்டார் என்று சொன்னால், ஆண்டவர் மோசே அழைக்கிறார், என் ஜனத்தை எகிப்திலிருந்து நீ அவங்கள விடுவித்து கொண்டு வரணும், நீ போ. அப்போ இவர் நிறைய சாக்கு போக்கு சொல்கிறார், என்னால் முடியாது. இன்றைக்கும் அப்படி தானே நிறைய பேரை நம்ம ஏதாவது வேலையை ஒப்புவிக்கும் பொழுது, ஐயோ என்னால் முடியாது, எனக்கு தெரியாது. அதுவும் நம்ம வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒற்றை அடியில் சொல்லுவாங்க, எனக்கு இது என்ன செய்யாது, உண்மையிலே தெரியும், ஆனால் என்ன செய்வாங்க, ஏன் ஒரு விதமான மடி. சின்ன விஷயமா இருக்கும். அம்மா சொல்லுவாங்க இந்த தோசையை என்ன செய் மறைச்சி, இவங்க சொல்லுவாங்க எனக்கு நான் மறைச்சி போட்டால் பிஞ்சிரும், இல்லாட்டி வராது. இதே போல தான் பாருங்கள், மோசே சொல்கிறாரு செய்கிறதுக்கு மடி, போகிறதுக்கு மடி. அவர் சொல்கிறாரு நான் ஒன்றும் போக மாட்டேன், நீர் வேற யாரையாவது என்ன செய்யும் அனுப்பும். ஆண்டவரே, நல்ல நம்ம ஆட்கள் நல்ல காடுக்கே பாருங்கள் அட்வைஸ் கொடுக்குற ஆட்கள். ஒரு அலேலியா சொல்லுங்களேன். சில ஆட்கள்லாம் பயங்கரமாக புத்திமதிகள் சொல்லுவாங்க. புத்திமதி சொல்லி சொல்லி கடைசியில் யாருக்கே புத்திமதி சொல்லுவாங்க? மோசையை போல். மோசே ஆண்டவரே உமக்கு வேற யாரையாவது அனுப்ப சித்தமானால், இடையில ஒரு வேர்டு, என்ன வேர்டு சொல்லுங்க, பேசுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, என்ன வேர்டு? சித்தமானால். அல்லேலூயா, ஆமென். சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவரே நீர் வேற யாரையாவது அனுப்பும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மோசே, நீ தான் என்ன செய்யணும், போகணும். அப்போ இவர் சொல்கிற கடைசியில் இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பேசுறதுக்கெல்லாம் வர இந்த ஆட்களுக்கு முன்னால் நின்று நான் என்ன செய்யிட மாட்டேன், பேசிட மாட்டேன். இப்படி ரொம்ப அவன் அலட்டினபடினால, அனுப்புகிற ஆண்டவர் உனக்கு பேசுகிறதுக்கு ஆற்றல் தருவார், உனக்கு பலம் தருவார், கூடவே இருப்பார். ஆமீன். பாருங்களேன், இல்லை சந்தேகமே இல்லை. ஆனால் இவன் ரொம்ப முடியாதுன்னு அப்பப்போ உனக்கு வாயா யார் இருப்பா? உன் சகோதரனாகிய ஆரோன் இருப்பார். இப்படி வாயாக போன ஆரோனுக்கு ஆமீன் பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி யாராவது இப்படி சாக்கு போக்கு சொல்கிறீங்களே, சர்ச்சுக்கு போவோம் புறப்படு அப்படின்னு பெரும்பான்மையான வீட்டில் அம்மா தான் எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்லுவாங்க எனக்கு தலை வலிக்குது. இல்லாத வலியை இருக்குன்னு சொல்லாத, மாட்டிக்குவா. தலைவலியினுடைய அகோரம் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, தலை சுத்துதும்பாங்க சிலவங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி வருது. உண்மையிலே யாராவது பலகீனமாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் பலம் தருவா. இன்றைக்கி நம்முடைய வார்த்தையே நம்முடைய பிரதான ஆசாரியர் சிலவங்க பரிதவிப்பா, ஐயோ இந்த பிள்ளை பாவம், ஐயோ இந்த சகோதரன் பாவம். ஆனால் அவர் பரிதவிக்கிறவர் மட்டுமல்ல, இறங்கி உதவி செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், ஆமீன், இந்த ஆரோன் அப்போ முதல் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இவர் வந்தது எந்த கோத்திரம் என்று சொன்னால் லேவி கோத்திரம். ஆண்டவர் லேவி கோத்திரத்தை கனமான ஊழியத்தை தெரிந்தெடுக்க அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பதற்கான காரணமே என்னன்னா, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார் அப்படின்னு யார் முதல்ல வந்தாங்க? லேவி கோத்திரம் தான். பிள்ளைங்களாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு வார ஜபத்தில் ஒரு விஷயம் தெரியுமா? யாரெல்லாம் கீழே கமந்து பார்க்குறாங்களோ அப்போ எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆள்னால எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எனக்கு கிடச்சி. சரியா? இனி இதே போல் யாரெல்லாம் கீழே கமந்திருந்து பார்க்குறீங்களோ எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் எடுப்பேன். இன்றைக்கி வேறு எதுவும் இங்கே முடிச்சுட்டு வேறு சர்ச்சைக்கு போகண்டா பார்த்துடுங்க. அதனால் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு யாராவது கமந்து பார்த்தீங்களா? ஆமே, பக்கத்தில் இருக்க ஆளை அலாட்டாக வச்சுடுங்க. நீங்கள் கமந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் போவோம். அதனால் நிமிர்ந்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா? கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த முதல் பிரதான ஆசாரியர், ஒரு பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன என்று சொன்னால், தேவனுடைய பாருங்கள் கூடாரம், அல்லாவிட்டால் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா மனிதன் தேவனோடு வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்ட இடம்தான் வாசஸ்தலம். வாசஸ்தலத்தினுடைய பேர் தான் ஆசரிப்பு கூடாரம்.
ஆமீன். பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததை முதல் ஆலயமாக கட்டணும்னு ஆசை வந்தது தாவீதுக்கு. ஆனால் தேவன் சாலமோனை கண்டு கட்டினார். இப்பொழுது பாருங்கள், அந்த ஒரு மகிமையான ஆமீன் இடத்துல தான் நம்மளும் இருக்குதோம். அப்போ தேவன் மனிதனோடு வாசம் பண்ணுகிற இடத்தை தான் ஆமீன் பாருங்கள் வாசஸ்தலம். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிறவர். அப்போ மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு தான் கூடாரம் முதல்ல கட்டப்பட்டது. பின் நாட்களிலே மனிதனுக்கு செல்வங்கள் வர வர தங்கத்திலே ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டாங்க. அப்படியே கட்டி முடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை ஒரு தம்பி கீழே கமந்து இருக்கிறே போல இருக்கு. அப்போ எனக்கு 10 நிமிஷம் கிடச்சி. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவ அலாட்டை வச்சுக்கிட்டே, இனி கமந்துராத, அப்புறம் என்னால் முடியாது. அல்லேலூயா. கவனிங்கள். அப்போ இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன? எபிரேயர் ஆக்கியோன் அழகாக இந்த திரைச்சிலை குறித்து இப்படியாக நமக்கு விளக்கி தருகிறார். ஆமீன். ஆசாரியர்கள் அவர்களுடைய ஊழியத்தினுடைய மகிமையான காரியத்தை நாம் இப்படியாக பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் கூடார 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதலாவது எப்படி எனில் 2வது வசனம், எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பமும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே தூப கலசமும் முழுவதும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. மன்னா வைக்கப்பட்டிருந்தன. ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அல்லேலூயா. போதும். பாருங்க, இதை புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஷார்ட் நோட் கொடுக்குறார். நம்ம யாத்திராகமத்தில் இதை பார்க்கிறோம். அங்கே நிறைய இடத்துல வர்றதை இங்கே ஷார்ட்டாக இப்படி சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் எதெல்லாம் இருந்துங்கிற உபகரணத்தினுடைய லிஸ்ட்டை வைக்கிறோம். பொதுவாக ஆசரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பிரகாரம், இன்னொன்று ஆமீன் பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ், அதில் எப்பவும் தண்ணீர் தொட்டி இருக்கும். அங்கே பலிபீடம் இருக்கும், தண்ணீர் தொட்டி. முதல்ல ஒருத்தன் தேவ சந்நிதிக்கு வரனாலே சுத்திகரிப்பு. அதுக்கு அடையாளம் தான் சபையில் இன்னைக்கு ஞான ஸ்நானம். முதல்ல தேவனுடைய சந்நிதிக்கு வரணுனாலே அவன் மனம் திரும்பணும். பாவ மன்னிப்புக்காக என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் வேணும். மனம் திரும்ப ஆமீன் பாருங்கள், எண்ணம் இல்லாத மனிதன் சபைக்குள்ளே வருகிறதில்லை. மனம் திரும்பணும். பாவத்தில் இந்த மனம் திரும்பணும், வேசித்தனத்தில் இந்த மனம் திரும்பணும், குடியில் இந்த மனம் திரும்பணும், கெட்ட வார்த்தையை பேசுறதுல இந்த மனம் திரும்பணும். அப்படி பாருங்கள், பாவத்தில் இந்த மனம் திரும்பினவன் அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் நெருங்க ஆசைப்படுவான். பிரைஸ் காட். அப்போ 2வது அடுத்ததாக இருக்கிறன்னா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்தில் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். பரிசுத்த ஸ்தலத்திலும் பாருங்கள், அங்கும் குறிப்பிட்ட அந்த ஆசாரியத்துவ ஊழியம் செய்கிற நிறையவர்கள், பிரதான ஆசாரியன் அல்ல, ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க அங்கே தினமும் அவங்களுக்கு அங்கே வேலை உண்டு. ஏன்னா குத்து விளக்கை என்ன செய்ய வேணும்? எரிய வைக்கணும். அங்கே சமூகத்தப்பம் மேசையில் தினமும் அப்பம் என்ன செய்யப்படணும்? வைக்கப்படணும். நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வருடத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே கடந்து செல்வார். இவர் எப்படி கடந்து செல்வார் என்று சொன்னால், ஆமீன் ஆட்டினுடைய இரத்தத்தை அப்படி எடுத்துக்கொண்டு கையில் போவார். ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணுவதற்காக, ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தம் பண்ணும்படியாக. ஆமீன். அல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் இந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மீடியேட்டர். ஆமீன் பாருங்கள், இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் இருப்பார், அட்வொகேட் செய்கிற வேலை என்ன தான் பண்ணுறாரு? மீடியேட்டர் பண்ணுறாரு. பாருங்கள், அவர் பரிந்து பேசுகிறார். என்னுடைய கட்சிக்காரர் எந்த குற்றமும் என்ன செய்யவில்லை. அவர் குற்றம் செய்திருந்தாலும் அட்வொகேட் என்ன தான் சொல்வார்? என்னுடைய கட்சிக்காரர் குற்றம் எதுவும் என்ன செய்யவில்லை. இப்போ இயேசு பாருங்கள், அவர் மனுகுலத்திற்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை அவர் செய்வதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். அது தேவைப்பட்டது. பாருங்க, யோபு புஸ்தகத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம். அவனுடைய 9வது அதிகாரம்
33வது வசனத்தில் யோபுனாலே நமக்கு தெரியும், மிகுந்த பிரச்சனைகளை அனுபவித்த மனுஷன், மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்த மனுஷன், நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு ராஜாவை போல வாழ்ந்த மனிதன். அவருக்கு பாருங்க, ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தார், பிள்ளைங்க எல்லாம் மரித்து போனாங்க, ஒன்றும் இல்லாதபடிக்கு இப்போ சீரோவாக இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்கதாக மத்தியஸ்தன் எங்களுக்குள்ளே இல்லை. இவருடைய காரியத்தை பாருங்கள், ஒருவர் போட்டுக்கொண்டு இவருக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிறதற்கு ஒருவர் இல்லை என்று வேதனையோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய காரியத்தை அளவிட்ட தேவனை ஒரு நியாயாதிபதியாக யோபு புஸ்தகத்தில் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். தேவன் மத்தியஸ்தம் பண்ணுகிறார், ஒரு ஜட்ஜை போல இருக்கிறார். அவர் என்னுடைய வழக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், என்னுடைய நியாயம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பல வேளையில் யோபு குற்றப்படுத்தப்படுகிறார், அவருடைய நண்பர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், அதுவும் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம், தேவனுடைய உன்னதமான நன்மைகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். சிலவங்க எப்படியாக சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு முன்னால் நின்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சாப்பாடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதனால தான் அப்படி சாப்பாட்டுக்கு முன்னால் பேசச்சில கவனமாக பேசணும். அல்லேலூயா. சாப்பாடு தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ சாப்பாட்டுக்கு முன்னாலேருந்து பேசச்சில எல்லாம் அப்படி இருக்கச்சில எப்படி சொல்லணும், நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லித்துட்டு அப்பவும் சண்டை போட்டுட்டு இருந்து சாப்பிடக்கூடாது, அப்பவும் அழுதுட்டு இருந்து சாப்பிடக்கூடாது. ஃபுட்டு தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால சிலவங்க சொல்ல, சாப்பாட்டுக்கு முன்னாலேயாக இருந்து என்ன செய்கிறா, பேசிகிட்டு இருக்கா, கவனமாக பேசும்பாங்க. அதே போல் வீடு ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சில பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, நடு வீட்டில் இருந்துட்டாங்க நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ வீடு தேவனுடைய ஆசீர்வாதம் ஆனதுனால வீட்டில் இருந்து பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்புறம் கை குழந்தைகள், அது ரொம்ப முக்கியம். அதனால் குழந்தைய கையில் வச்சுட்ட வேண்டாம், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அதனால் பிள்ளைய கையில் வச்சுட்டு பேசும்பொழுது சண்டை போடக்கூடாது, நிதானமாக ஸ்தோத்திரம் பண்ணி பேசணும். அப்புறம் செய்கிற தொழில், சிலவங்க செய்கிற தொழிலே தெய்வம்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை தந்திருக்கிறாருன்னா அது தேவன் தான். அதனால் தொழில் ஸ்தலம், அது வாகனமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பற்றையாக இருக்கலாம். அதில் உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள வார்த்தைகளை தான் பேசணும், தாழ்மையாக தான் பேசணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தந்தது கர்த்தர். அல்லேலூயா. அப்புறம் இதெல்லாம் தாண்டி சொல்லுவாங்க, ஆலயத்தில் இருந்துட்டாக நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம் பாருங்கள், ரொம்ப ஞானத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்படணும். அப்போ யோபுவை கர்த்தர் பார்க்கும்பொழுது, என் தாசனாகிய யோபு பாருங்கள், அவன் எப்படி பேசினான், நிதானமாய் பேசினான். நீங்கள் என் தாசனாகிய யோபு போல என்ன செய்யலை, பேசலை. அப்போ யோபு விரும்புகிறார், ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்கும், என் காரியத்தை தேவனுடைய சந்நிதியிலே, என் வழக்கை. சிலவங்கெல்லாம் அந்த வழக்கில் சிக்கியிருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ண, ஒரு நல்ல அந்த அட்வொகேட் கிடைக்க மாட்டாரா. ஏன்னா பிரச்சனை என்ன தெரியுமா, அட்வொகேட்டை சேர்ந்துருவாங்க. கடைசியில் மாட்டுகிறது யார், பாவப்பட்ட அந்த வழக்கை கொண்டு போகிறது தான் மாட்டுவாங்க. ஆனாலும் உண்மை உள்ள அட்வொகேட்டுகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் இன்னும் உண்மை உள்ளவர்களை தேசத்தில் எழுப்புவார்களாக. அல்லேலூயா. எஸ்டா கிடச்சி. அல்லேலூயா. கையை எடுத்துடுங்க பாஸ்டர், அவருக்கு சிக்னல் எல்லாம் சரி பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை அசைச்சு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்கள். ஆனால் யோபு பின் நாட்களில் சொல்லுகிறாரு, முதல்ல இல்லைன்னு ஏங்கினார் பார்த்தீங்களா, அதே யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் இப்படியா வாசிக்கிறோம், 19வது அதிகாரம் என்னுடைய 25வது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் என் பிரச்சனைக்காக ஒரு நல்ல அட்வொகேட் கிடைத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏங்குகிற தேவ பிள்ளையே, உன் பிரச்சனைக்காக ஒரு நல்ல மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் உனக்கும் உன் பிரச்சனைக்கும் நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். பாருங்கள், அப்போ எபிரியர் நான் வாசித்த அந்த எபிரியர் ஆக்கியோர்ல 2வது அதிகாரம் 17 இப்படியாக வாசிக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். அவர் ஆமென். பாருங்கள், அந்த தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. ஆமென். அங்க ஒரு வார்த்தை, இயேசுவை பிரதான ஆசாரியராக. அதுல ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, ஆமென், பாருங்கள், மகா பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, என்ன வார்த்தை? ஆடுகளின் பிரதான மேய்ப்பன். இயேசுக்கு நிறைய பேர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, மேசியா. ஆமென். பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பாருங்க, நிறைய மீட்பர்னு சொல்றோம், ரட்சகர்னு சொல்றோம். அதனர் அவர் மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. பிரதான ஆசாரியர்னாலே ஜனங்களுக்காக தேவனிடத்திலே முறையிடுகிறவர், மன்றாடுகிறவர், மத்தியஸ்தம் பண்ணுகிறவர். அப்போ இந்த ஆமென், இவரை குறித்து நாம் எபிரியர்ல இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கிறோம். 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய போக்கஸ், நம்முடைய நோக்கம் எப்பொழுதும் ஆமென், பிரதான ஆசாரியரை கவனித்து பார்க்கணும். தினமும் ஒருக்கு அவரை பார்க்கணும். நம்முடைய பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய ஸ்பெஷல் என்ன? அல்லவிட்டால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பிரதான ஆசாரியர் ஆமென், முதல்ல தனக்காக, தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக ஒரு ஆட்டை பலி செலுத்துவாங்க. முதல் அடிக்கப்படுகிற ஆடு எதற்காக? அந்த பிரதான ஆசாரியனுடைய பரிசுத்தத்துக்காக, அவரை சுத்திகரிப்பதற்காக அவர் ஆமென், தனக்காக ஒரு ஆடு அடிக்கப்படும். 2வது ஆமென், 12 கோத்திரத்துக்காக அடுத்ததாக ஒரு பழுதில்லாத ஆடு அறுக்கப்படும். இப்போ கிறிஸ்து ஆமென், பாருங்க, அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே, அவரிலே யாதொரு பழுதும் இல்லாமல் இருக்கிறபடினாலே அவருக்கு தாமே ஆமென் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முழு உலகத்திற்காக ஆமென், பாருங்கள், அவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிற அந்த மகா பரிசுத்த அல்லவிட்டால் பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும். அவரை கொஞ்சம் எப்படி பார்க்கணும்? கவனித்து பார்க்கணும். தினம் அவரை பார்க்கணும். இப்போ பாருங்கள், அதற்கான சில வார்த்தைகள் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவங்க என்ன அடைந்தாங்க? பிரகாசம் அடைந்தாங்க. தினம் அவருக்கு முகத்தை பாருங்க, சலிக்காம பாருங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவரிடத்தில் தயவு உண்டு, அவரிடத்தில் மீட்பு உண்டு, அவரிடத்தில் ஆமென் தெய்வீக சுகம் உண்டு. அவர் அப்படி நோக்கி பார்க்கணும். தினமும் பாருங்க, அவருக்கு முகத்தை பார்க்கணும். பிரைஸ் காட். அடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அவர் பாருங்கள், நமக்கு உதவி செய்கிறபடினாலே அவரை கவனித்து பார்க்கணும். அவர் எப்படி பார்க்கணும்? நமக்கு என்ன செய்கிற? உதவி செய்கிறபடினாலே அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவர். 4வது அதிகாரத்திலே மீண்டும் ஆமென் பிரதான ஆசாரியரை குறித்து சொல்லும் பொழுது அதனுடைய 15, 16 வசனங்கள் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும். அப்ப நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்முடைய வாழ்க்கையில பாருங்க பல பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து செல்வோம். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தாகம்னா என்னன்னு தெரியும், ஒரு காயம் ஏற்பட்டால் அதனுடைய வலி என்னன்னு அவருக்கு தெரியும். மனித உறவுகளிலே ஏற்படுகிற வலி இழப்புகள் அவருக்கு தெரியும். இவ்வளோ ஒரு பயங்கரமான அந்த இழப்புகள். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட ஒரு ஊழியர், அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவர் மும்பையில் ஊழியம் செய்து இருந்தார். அவர் பாருங்கள், அவருடைய ஒரே மகள் சின்ன வயசு, அவள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அவருக்கு கை வைத்து அந்த பிள்ளைகளுடைய ஆறுதலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.
பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்கள், சில இழப்புகள் அப்போ அதை தாங்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தாங்கிறதுக்கான என்னது கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். இதே போல் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வேளையில் பண நஷ்டங்களாக இருக்கலாம், திடீர்னு ஏதாவது பலகீனமாக இருக்கலாம். சிலவங்கெல்லாம் அந்த கொஸ்டின் கேட்பாங்க, என்ன இந்த பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது? நிந்தைகள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். அவர் பாருங்க நினைத்திருந்தா இந்த உலகத்தில் ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இதுவரை அதாவது சிலரை குறித்து பைபிள் இப்படி சொல்லுது பார்த்தீங்களா, அவனுக்கு முன்னாலேயும் இதே போல் யாரும் இல்லை, அவனுக்கு பின்னாலேயும். இப்போ சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாலேயும் மனுஷர்களுக்குள்ளே அவனை போல ஞானம் உடையவங்க இல்லை, அதுக்கு பின்னாலேயும் அவனை போல ஞானம் உடையவர். அப்போ ஜீசஸ் அப்படி அவர் இந்த யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை அடித்து வச்சிருக்கலாம். இந்த பூமியில் ஒரு பெஸ்ட் கிங்காக கோல்டுலே பேலஸ் கட்டி தன்னுடைய சேவர்களுக்கெல்லாம் கோல்டில் என்னது 12 சீஷர்களுக்கும் ஒரு 12 சின்ன அரண்மனைகளை கட்டி அவர் இந்த உலகத்திலே பாருங்கள் சொகுசாக வாழ்ந்துட்டு போயிருந்தா, நம்ம யாராவது கஷ்டப்பட்டாச்சுன்னா ஐயோ அப்போ நம்ம லைஃப் ஏதோ நம்ம பாவம் செய்யிட்டோமோ, நம்ம எங்கேயோ தடுமாறிட்டோமோ அப்படின்னு இருக்கலாம். நம்முடைய பிரதான ஆசாரியரை கவனித்து பார்க்கணும். அவர் இந்த உலகத்திலே பாருங்கள் பாடுகளும் நிந்தைகளும் பலவிதமான அவமானங்களையும் அவர் சகித்தார். ஆனால் பாருங்கள், இஸ்ரவேலில் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கிங்கை போல தான் உலாவுவாங்க. ஏன்னா உண்மையான மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் பண்ணிட்டு இருக்கா? இயேசுவை கைது பண்ணி எங்கே கொண்டு வந்தாங்க? ஃபஸ்ட்டு பிரதான ஆசாரியர் இடத்துல கொண்டு வர்றாங்க. அப்போது இஸ்ரவேலுடைய பிரதான ஆசாரியர்கள் ஒரு ராஜாவை போல, ராஜாவுக்கு சமமாக இருந்தார்கள். அவங்களுக்கும் சேவகர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அதிகாரம் இருந்தது, அவங்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது. அவங்களுக்கு விரோதமாக பேசினாலே அவங்கள கை நீட்டி அடிக்கிறதுக்கு என்னது இருந்தது? ஆட்கள் இருந்தது. அதெல்லாம் நம்ம சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒரு அதிகாரம் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகுந்த உலகத்தில் வேதனையும் பலவிதமான பாடுகளையும், மனுஷன் இந்த உலகத்தில் என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் ஒரு சாமானிய ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே கஷ்டங்களை சகித்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன் ஜீசஸ் அப்படி பண்ணார்? சிலவங்களுக்கெல்லாம் இப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க, இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆண்டவர் ஏன் மனுஷனை துரத்தினார்? நல்ல ஏசி ரூமில் அழகாக இருந்திருக்காரு, இந்த வெயில் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை. இப்போ நிறைய நினைக்கிறத இப்படி தான், ஜீசஸ் அழகாக ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தாரே, அதுக்கு பெத்லகேமில் உள்ள எங்கே பிறந்திருக்கலாம்? அரண்மனையில் பிறந்திருக்கலாம். சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் என்னது கட்டி கொடுத்துருக்கலாம்? அரண்மனை கட்டி கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. ஏன் இப்படி பண்ணார்? நல்ல அப்படி ஒரு தங்க ரதத்திலே அவர் என்ன செய்திருக்கலாம்? உலாவி இருக்கலாம். இயேசு நினைச்சா தொட்டதெல்லாம் என்னதான் இருக்கும்? தங்கா இருக்கும். நிறையவர்களை கொஸ்டின், ஏன் இந்த வேர்வை, ஏன் இந்த கஷ்டம்? பாருங்கள், நம்முடைய பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். அவர் நம்மை போல அவர் பாடுகளை சகித்தவர். நம்மளை போல சாதாரணமாக ஒரு மனுகுலம் பாருங்கள். ஏன்னா அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆதாமுடைய அந்த வீழ்ச்சியை மீண்டும் ஆண்டவர் அதை சரி பண்ணுவதற்காக தான் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் அப்போ மனுஷனுக்கு என்னெல்லாம் சோதனை இருக்கிறதோ அதில் எல்லாம் சோதிக்கப்பட்டு அவன் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். சொல்லுங்க, வாய் திறந்து. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் பாவம் இல்லாதவராய். ஆதலால் 16வது வசனம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா. அப்போ நம்மை போல பாடுகளை அனுபவித்த ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால நம்ம கஷ்டங்களை சொன்னோடனே அவருக்கு தெரியும். இப்போ சில சிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில், விவசாயத்தில் நல்ல ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் சிஎம் வந்தாச்சுன்னா அவர் கண்டிப்பாக அவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயத்துக்கு கண்டிப்பாக என்னது கொடுப்பார்? முக்கியத்துவம் கொடுப்பார். இதே போல் நான் சொல்கிற ஒரு விஷயம் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுகளை சகித்து மனிதனுடைய எல்லா துன்பங்களையும் அறிந்து நம்மிலே ஒருவராய் வாழ்ந்தவர், நம்மிலே ஒருவராக வாழ்ந்தவர். பிரைஸ் காட்.
ஆமேன். மனிதன் படுகிற எல்லா துயரங்களையும் அவர் பட்டபடினாலே இன்னைக்கு யாராவது என்னால் முடியலப்பா, இழப்பின் மத்தியில் அல்லவற்றல் வியாதியின் மத்தியில் பல நெருக்கத்தின் மத்தியில் இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா? ஆமேன். இரக்கத்தை பெறவும், ஆமேன் பாருங்கள், சகாயம் செய்யும் அந்த கிருபையும் அடையவும் தைரியமாய் நம்ம இன்னைக்கு கிருபாசன தண்டைக்கு போகலாம். அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசு இந்த சோதனையின் வழியாக கடந்து சென்றார். 5வது அதிகாரம் நாம் 7வது வசனத்தில் எப்படியாக நான் வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அப்போ நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களே, அப்போ இயேசுவே அவர் அவருக்கு ஜெபம் தேவைப்பட்டது. இயேசுவே என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணாமல் அப்படி வாழ்க்கையை கழிக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அப்போ பிரதான ஆசாரியர், ஆமென், தேவனுடைய குமாரன், அவருக்குள்ள அவ்வளவு வல்லமை வெளிப்பட்டது, அவ்வளவு அதிகாரம் உண்டது. அவரே பாருங்க இந்த மாம்சத்தில் அந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணார்னா பலத்த சத்தமாய். நம்ம ஆட்கள் வாயே திறக்காம ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? வாயே திறக்காம. இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த வேடை மட்டும் பிள்ளைங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்கம்மா, பலத்த சொல்லுங்க ஒருக்கா, வாய் திறந்து. இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? பலத்த சத்தமாய். அடுத்தது கண்ணீரோடு. அவர் இயேசுவே கண்ணீரோடு ஜெபம் பண்றார். கெத்செமனே தோட்டத்திலே பாருங்கள், அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். அவருடைய சத்தம் ஒரு நல்ல பாட்டுல இப்படி ஒரு பாட்டு வர பாருங்க. கெத்செமனே பூங்காவினில் கதறிய, சொல்லுங்க, கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் எத்தீசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுகிறீங்க? கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. சேர்ந்து ஒரே ஒரு விஷயம், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கதறி அழுகிறார். அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரும் ரட்சகரும், ஆமென், இயேசுவே ஜெபம் பண்றார். உங்க வீட்டில் எத்தனை பேர் நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்றீங்க? சத்தமா ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? சர்ச்சில் வந்த சத்தமா ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கா? வீட்டில் தனி ஜெபம், ஆமீன் பாருங்கள், காலையிலும் மாலையிலும் ஆமீன் ஒரு 2 நேரமாவது சத்தமா ஜெபம் பண்றீங்களா? பிரைஸ் காட். இயேசுவே சத்தமிட்டு ஜெபம் பண்ணாரு. அவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரு. பிரைஸ் காட். இந்த பூமியிலே அவர் இருந்த நாட்கள்ல தன்னை மரணத்திற்கு விலக்கி ரட்சிக்க அந்த வல்லவரை நோக்கி அவர் பாருங்கள் சத்தமிட்டு, அவர் கண்ணீரோடு அடுத்தது விண்ணப்பம் பண்ணினார். அவரே விண்ணப்பம் பண்றார். அவரே ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்றார். இந்த நாட்களில் எனக்கும் ஆமீன் பாருங்கள் சில விண்ணப்பம் இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த தொடர் ஜெபத்தில் சில குறிப்பிட்ட விஷயத்திற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு 5 விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லாவிட்டால் ஒரு 3 காரியத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சிலவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. சில ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, இந்த ஒரு பொறுப்பு இல்லாமலே இருப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு இயந்திர மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படி அல்ல. ஆமென். இயேசுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவரே ஜெபம் பண்ணினாரே. ஆனால் ஆமென் பாருங்கள், கண்ணீரோடு ஆமென் விண்ணப்பம் பண்ணி அவர் வேண்டுதல் செய்தார். ஆண்டவரே, அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, இந்த பாத்திரம்
ஆமீன். என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. கைகளை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன்.